அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பயணம் செய்த விமானம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது. சிக்னல் கோளாறு காரணமாக திருப்பி விடப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் அருண். அருண், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அக்கட்சியின் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பதவியேற்ற பிறகு, குறிப்பாக தாவேகாவில் இணைந்த பிறகு முதன்முறையாக சொந்த ஊருக்கு செல்வதற்காக விமானம் மூலம் சென்னையிலிருந்து கோவை வருகிறார். அவர் இண்டிகோ விமானத்தில் பயணம் செய்த நிலையில் அந்த விமானமானது 1:40 மணிக்கு கோவை விமான நிலையத்தில் தரையிறங்கும் என கூறப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் தாவேகாவினர் 1000த்திற்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருந்தனர். மேல தாளங்கள் முழங்க இங்கு அவர்கள் காத்திருந்த நிலையில தற்பொழுது அவர் வந்த விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக இண்டிகோ விமான நிறுவனத்தினரிடம் நாம் விளக்கம் கேட்டபொழுது, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டதாகவும், விமானத்தில் எந்த விதமான கோளாறு இல்லை, ஆபரேஷனில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, அதன் காரணமாகத்தான் விமானம் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில் அந்த விமானமானது பெங்களூருக்கு சென்று 4 மணி அளவில் தான் கோவைக்கு வரும், கோவை விமான நிலையத்திற்கு வரும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே காலை சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விமான நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்த அந்த தாவேகா தொண்டர்கள் தற்பொழுது இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைய துவங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து 4 மணி அளவில் அவர் மீண்டும் இந்த விமான நிலையத்திற்கு அவர் பயணித்த விமானம் வரும் என்பதால் 4 மணிக்கு மீண்டும் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கோவை விமான நிலையம் மிகவும் ஒரு பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்றுதான் முதலில் அவர்கள் தகவல் தெரிவித்த நிலையில தற்பொழுது அவர்கள் அந்த சிக்னலில் ஏதாவது கோளாறு இருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் பிரியங்கா. இதன் காரணமாக கோவை விமான நிலையத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது பிரியங்கா.